ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டு வெங்காயத்தை வச்சு எப்படி ஒரு சுவையான டிஷ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 2 வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி அதை நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. மைதா மாவு 2 டீஸ்பூன், அரிசி மாவு 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் அப்புறம் மஞ்சத்தூள் இந்த ரெண்டையுமே 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக எடுத்துக்கோங்க. உப்பு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, கொஞ்சம் கட்டியாகவே இருக்கணும், இல்லைன்னா ஒரு மாதிரி உதிர்ந்துடும். இப்போ சின்ன சின்ன சைஸாக நல்லா ரோல் பண்ணி உருண்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கேப் விட்டு பிடிச்சி வச்சுருக்க உருண்டையை அதில் போட்டுடலாம். கொஞ்சமாக பொரிஞ்சதும் அதை அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. அது கலர் மாதிரி வரும். இந்த மாதிரி பக்குவத்தில் அதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையையும் பொரித்து மேலே கடைசியாக கருவேப்பிலை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான், 2 வெங்காயத்தை வச்சு ஒரு சுவையான சைட் டிஷ் பண்ணியாச்சு. இதை தக்காளி சாஸ் வச்சு நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.